வணக்கம் நண்பர்களே. நான் நரேஷ். அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, தைப்பூசம் வந்துக்கிறதுக்கு பால் அபிஷேகம், த சயின்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பால் அபிஷேகம். ஸோ நிறைய பேர் பால் குடம் எடுக்கணும், பால் அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளான்லாம் பண்ணிக்கிட்டு ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் தான் இன்றைக்கி. ஒரு முக்கியமான கேள்வி வந்து எல்லா மனதிலையும் எப்போதும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கும் கூட இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இவ்வளோ பாலை கொண்டு போய்ட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க, ஊற்றி வேஸ்ட் பண்ணுறீங்க, இது இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலாமே. ஸோ இப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த கேள்வி இருந்திருக்கும். ஸோ இதற்கான ஒரு விளக்கம் தான் இருக்குது. ஸோ அந்த கேள்விக்கு முன்னிக்கே நானும் ஒரு கேள்வியை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். வருடம் 2020 ஆகிடுச்சு, 2020 ஆகிடுச்சு. பட் இன்னும் வந்து பால் வாங்க கூட வழி இல்லாமல் நம் சமுதாயத்தை வைத்திருப்பது யாருடைய தவறு? ஸோ இதுக்கு அரசாங்கம் மட்டும்தான் காரணமா, நமக்கு பங்கு இல்லையா என்பது ஒரு கேள்வியாகவே என் மனதில் இருந்தது. சரி, அதை விட்டுருங்க, அது சைட் இருக்கட்டும். முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, ஏன் இந்த பால் அபிஷேகம், சயின்ஸ், இதுக்கு பின்னால் விஞ்ஞானம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் தான். அபிஷேகம் வந்து பால் அபிஷேகத்துக்கு அபிஷேகம் ஏன் செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். அபிஷேகம் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருங்கல் சிலையாக இருக்கணும். நம்ம சாமி மூலமூர்த்தியாக எது வைத்திருக்கோமோ கருங்கல் சிலையாக இருக்கலாம், அல்லது வேலாக இருக்கலாம். ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம அந்த கருங்கல் சிலையோ வேலுக்கோ நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மூலமூர்த்தியாக வைத்திருக்கும் அந்த கருங்கலுக்கு மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே காஸ்மிக்கில் உள்ள எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி சேகரித்து வைத்துக்கொள்ள வேண்டியது தான் அதோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ பெரிய ஸ்டோரேஜ் ஆஃப் எனர்ஜி அது. ஸோ அந்த எனர்ஜி நமக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுதான் கேள்வி. நிறைய வழியில் நம்மளுக்கு அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இதை பற்றிலாம் நான் வந்து வரக்கூடிய வீடியோக்களில் நல்லா தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி ரொம்ப மேலோட்டமாகவே நான் அதை சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இந்த எனர்ஜியை ஸ்டாப் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் அந்த கருங்கல்லோ அந்த வேலோ இதோட ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த அபிஷேகம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார் பண்ணி வச்சுருக்கிற எனர்ஜி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கருங்கல்லில் வந்து ஃபுல் எனர்ஜி ஸ்டோரேஜாக இருக்குது. ஸோ அது மேலே அந்த பால் படும்போதோ அல்லது தண்ணீர் படும்போதோ அந்த தண்ணீர் வந்து அந்த தண்ணீரோ பாலோ அதோடைய எனர்ஜியை வந்து எடுத்துக்குது. ஸோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறது, திருப்பி வந்து நம்மளுக்கு தான் அதை தீர்த்தமாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதை குடிக்கும்போது அந்த எனர்ஜைஸ்டான தண்ணீரோ பாலோ நம்ம உடம்புக்குள்ளே போது அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது ஒரு வழி. ஸோ இது வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபருக்கான ஒரு வழியாகவும் நம்ம பார்க்கணும். சரி, ஏன் அதுக்கு வந்து பாலை தான் ஊற்றணுமா, தண்ணி ஊற்றலாமே அப்படின்னு கூட நிறையா பேர் வந்து கேள்விகள் வைப்பாங்க. ஸோ தண்ணிக்கும் பாலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜி அப்சார்ப்ஷன் பொறுத்த வரைக்கும் அதிகமான ஈரப்பசை இருந்தால் வெட்னஸ் அதிகமாக இருந்தால் அதிகமான எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அதுதான் நம்மள்ட்ட என்ன சொன்னாங்க, நம்ம பழைய காலத்து கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து குளம் வச்சுருப்பாங்க. ஸோ குளத்துல குளிச்சுட்டு, நல்லா ஈரமாக குளத்துல குளிச்சுட்டு அப்படியே இருந்துச்சு கோயிலுக்குள்ளே போக சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, குளத்துல குளிச்சோன்னா நம்ம ஈரமாக இருப்போம். ஸோ அந்த வெட்னஸ் வந்து கோயிலுக்குள்ளே உள்ள அதிகமான எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி, தண்ணி அப்படின்னு பார்த்து தண்ணியோட ஈரப்பசை வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் தான் லாஸ்ட் பண்ணும். ஸோ அதே எண்ணெய் அல்லது பால், நெய், இதோட ஈரப்பசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்கராக, கொஞ்சம் அதிக நேரத்துக்கு வந்து லாஸ்ட் பண்ணும் அந்த ஈரப்பசை. ஸோ அதிகமான எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணிக்க முடியும். அதனால தான் வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து அபிஷேக பொருளாக யூஸ் பண்ணுறோம். பால், தயிர், வெண்ணெய் இந்த மாதிரி பொருட்களை அபிஷேக பொருளாக யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இட் கேன் அப்சார்ப் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் பேக் டு அஸ். ஸோ அது ஒரு ரீசன். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், செகண்டரி ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருங்கல் சிலையாக இருந்தாலும் சரி, இந்த சிலைகளுக்கெல்லாம் நேச்சுரல் ஃபேக்ட்ஸ் அதிகமாக தேவைப்படும். நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்கீங்க சில விஷயத்த. ஒரு 2000 வருஷம் கோயில், 3000 வருஷம் கோயில் என்னடா இப்படி இருக்குது, இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஆச்சரியப்பட்டிருப்போம். இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கற்களுக்கு வந்து நேச்சுரல் ஃபேக்ட்ஸ் வந்து ஊட்டப்படுது. எப்படின்னு கேட்டால் இந்த அபிஷேகங்களின் மூலம் தான். நேச்சுரல் ஃபேக்ட்ஸ் எங்கேருந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பால், தயிர், வெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் நம்மளுக்கு நேச்சுரல் ஃபேக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதனால் வந்து அந்த கருங்கல்லை வந்து அபிஷேகம் பண்ணும்போது அந்த கற்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ ஒன்றாவது அந்த கற்களுடைய ஸ்ட்ரென்த், அட் த சேம் டைம் அந்த கற்கள் வந்து அதிக எனர்ஜி அப்சார்ப் பண்ணி மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு நல்ல சயின்டிஃபிக் ரீசனுக்காக தான் வந்து அபிஷேகங்கள், பால் அபிஷேகங்கள் இதெல்லாம் செய்யப்பட்டுச்சு. ஸோ அட் த சேம் டைம் இப்போ வந்து இது சரியா, இந்த இவ்வளோ பாலை கொண்டு போய் கொட்டுறது சரியா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பே இல்லைங்க. தைப்பூசத்தினால வந்து நீங்கள் பாலை தான் கொண்டு போய் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து திருமஞ்சன பொருட்கள், கரும்புச்சாறு, பழச்சாறு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுக்கலாம்.
ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எது கொடுத்தாலும் நம்மளால் முடிஞ்சதை கொடுங்க, பக்தியோட கொடுங்க. ஸோ அதிக நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோவை வந்து இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். இந்த வருடம் முருகப் பெருமானின் அருளால் நம் அனைவருக்கும் நல்ல வருடமாக அமைய வேண்டும். நன்றி, வணக்கம்.